திராவிட முன்னேற்றக் கழகம் அப்புறப்படுத்தப்பட வேண்டும் என்பதில் நாங்கள் எல்லாம் மிக தீவிரமாக இருந்தோம். அதை நாங்கள் செய்ய வேண்டும் என்று நினைத்தோம். உதயநிதி எதிர்க்கட்சி தலைவராக அமர்ந்திருக்கிறார். எந்த தகுதியில் அமர்ந்திருக்கிறார்? பக்கத்திலேயே மிக மிக முதியவர்கள் இருக்கிறார்கள். ஆக அந்த வாய்ப்பை கொடுத்தது உங்களுக்கு வாரிசு அரசியல். உதயநிதிக்கு எனது கடுமையான இன்னொரு கண்டனத்தை நான் வைக்கிறேன். Plan your next summer escape with Grand Royal Tours. Taste the Milky Mist ice cream once and there is no turning back. Milky Mist ice cream. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். அரசியல் என்ற பின்புலம் இல்லை, தானே தான் அதை கொண்டு வந்திருக்கிறார். அதனால் முதல்ல துணிச்சல், வர வேண்டும் என்று துணிச்சல், வந்தால் முதலமைச்சராகத்தான் வருவோம் என்ற நம்பிக்கையில் துணிச்சல். தற்போது திராவிட முன்னேற்ற கழக அந்த ஆட்சி அப்புறப்படுத்தணும். இந்தியாவிலேயே பொருளாதார வளர்ச்சியில நம்பர் 1 மாநிலமாக இன்னைக்கு தமிழ்நாட்டை எங்களுடைய தலைவர் மாற்றி காட்டியிருக்கிறார். உதயநிதியை சொன்னீங்க, பல தவறுகளை செய்தார்கள், என்னமோ அவர்கள் குற்றம் சாட்டவே முடியாதவர்கள் அப்படின்னு உதயநிதி பேசுவதை நாம ஏற்றுக்கொள்ள முடியாது. தமிழ் வாழ்க என்று சொன்னீர்கள் நேற்று, ஓகே. ஆனா பிரிவினையை விதைக்கும் சனாதனத்தை ஒழிப்போம் என்று மறுபடியும் நீங்கள் சொல்வது, அம்மா வீட்டுல விளக்கு ஏத்துறாங்களா, அது சனாதன தர்மம் தான். குதிரை பேரத்தில் எமது அரசு ஈடுபடுகிறது என்று கருத்தை தெரிவித்த மாண்புமிகு உறுப்பினர் அவர்களுக்கு இந்த அரசு குதிரை வேகத்தில் செயல்படுகிற அரசே தவிர குதிரை பேரத்தில் ஈடுபடுகிற அரசு இல்லை என்பதை மரியாதைக்குரிய தம்பி விஜய் அவர்களுக்கு மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். அந்த ஏமாற்று வித்தை மறுபடியும் தொடர்ந்து விடக் கூடாது என்பதில் அவர் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தனக்கு கிடைத்த ஆளுநர் பதவியையும் புறந்தள்ளிட்டு மக்களுக்காக நிக்கிறேன் வந்து நிற்கும் பொழுது தொடர்ந்து இந்த மக்கள் உங்களை ஒரு தோல்வியாளரா உங்களை ஒரு கட்டத்துல தள்ளும் பொழுது அந்த வருத்தம் உங்களுக்கு நிச்சயமா வருத்தம் இருக்கிறது. 8 தோல்வி அக்கா, 6 தோல்வி அக்கா அப்படின்னு ஒரு பரிகசிக்கும் பொழுது நாங்க நின்னும் போது யாருமே வெற்றி பெறல. விசில் அப்படியே அடித்து விட்டு போய் விட்டது. விசிலின் குரல் எங்கள் குரலை விட வலிமையாக இருந்தது. பல விமர்சனங்கள் வச்சிருக்காங்க, பல பாடி ஷேம்ஸ் வச்சிருக்காங்க. இத்தனையும் தாண்டி ஏன் பாஜக? இது ரொம்ப நல்ல கேள்வி. இன்னைக்கு இடையில விஜய்க்கு விஜய் வந்திருக்கலாம், ஆனா அடுத்தது தாமரைக்கு விஜய் வரணும், தாமரை விஜயை பெறணும். 2031 உங்களுக்கு எதிராக இருக்கக்கூடியவங்க விஜய் அவர்களா இல்ல உதயநிதி ஸ்டாலின் அவர்களா? 2 பேரும் இருக்கலாம், ஆனா மக்கள் எங்களுக்கு ஆதரவாக இருப்பார். அரசியல் களம் ஒவ்வொரு வருஷமும் பார்த்துட்டு இருக்கோம். பலவிதமான தேர்தல் வரும். எல்லாத்தையும் தாண்டி ஒரு 2.5 ஆண்டு காலத்துக்கு முன்னாடி ஒரு உச்சபட்ச ஒரு நட்சத்திரம் சினிமாக்குள்ள விட்டுட்டு நான் அப்படியே அரசியலுக்குள்ள என்டர் ஆகுறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் ஒட்டுமொத்த இளைஞர்களும் ஒட்டுமொத்த தமிழகமும் அரசியல் பக்கம் கவனத்தை செலுத்த ஆரம்பிச்சாங்க. ஒரு புரட்சிகரமான ஒரு அரசியலாவே இந்த வாட்டி மாறி இருக்கு. இந்த ஒரு தேர்தலை இந்த ஒரு அரசியல் களத்துல எந்த ஒரு பார்வையில் அணுகுறீங்க? அங்கிருந்தே நம்ம தொடங்கலாம். முதல்ல பிஹைண்ட் வுட்ஸ் நேயர்களுக்கு எனது வணக்கம். பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் உங்களை சந்திப்பதில் எனக்கும் மகிழ்ச்சி. நீங்கள் சொன்ன மாதிரி 2.5 ஆண்டு காலத்திற்கு முன்பு, ஏறக்குறைய 3 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு உச்சபட்ச நட்சத்திரமாக இருந்து இன்று ஒரு அரசியலில் ஒருத்தர் சேர்ந்தால் உச்சபட்ச பதவி என்று ஒருவர் ஆர்வமாக எதிர்பார்ப்பது முதலமைச்சர் பதவி. ஆக உச்சபட்ச நட்சத்திரமாக இருந்து உச்சபட்ச அரசியல் நகர்வுக்கு வந்திருக்கிறார். முதலில் எனது வாழ்த்துக்களையும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இது சாமானிய புரட்சி கிடையாது, சாதனை கிடையாது. ஏன்னா ரொம்ப நாள் அரசியலில் இருக்கிற எங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு நகர்வும் எவ்வளவு கடினமானது, ஒவ்வொரு கோட்டையை கட்டுவதும் எவ்வளவு கடினமானது, பாதை எவ்வளவு கடினமானது என்பது எல்லாருக்குமே தெரியும். அதனால் அந்த வகையில் வாழ்த்துக்கள். ஆனால் அஸ்திவாரம் என்ற ஒரு நட்சத்திர அந்தஸ்து இருந்தது என்பதையும் யாரும் மறுத்துவிட முடியாது. ஒருவர் அரசியலில் சேர்ந்து அவர் பிரபலம் அடைந்து மக்களின் நம்பிக்கையை பெற்று அதற்கு பின்பு தலைவராகி நான் உங்களுக்கானவளோ உங்களுக்கானவர் என்ற நம்பிக்கையை பெற்று அதற்கு பின்பு வாக்குகளை பெற்று அதற்கு பின்பு ஒரு பதவியை பெறுவது என்பது தான் சாதாரணமாக ஒரு அரசியலில். வாரிசு இல்லாமல், வாரிசுகள் இருந்தால் உடனே இன்னாரோட மக என்ன போன்ற வாரிசு அப்படி கிடையாது, நான் அடிப்படையிலேருந்து வந்தவள். அது மாதிரி வாரிசுகளுக்கு அது சுலபமாக கிடைத்து விடுகிறது. எப்படி விஜய் அவர்களுக்கு நட்சத்திர அந்தஸ்து என்பது அறிமுகமாக இருந்ததோ வாரிசுகளுக்கு அந்த அறிமுகம் இலகுவாக மேலே வந்து விடுகிறார்கள். ஆனால் இவருக்கு ஒன்று இருந்தது, ஒன்று இல்லை. ஒன்று நட்சத்திர அந்தஸ்து இருந்தது, ஆனால் அடிப்படையில் அரசியல் என்ற பின்புலம் இல்லை, தானே தான் அதை கொண்டு வந்திருக்கிறார். அதனால் முதல்ல துணிச்சல், வர வேண்டும் என்று துணிச்சல், வந்தால் முதலமைச்சராகத்தான் வருவோம் என்ற நம்பிக்கையில் துணிச்சல், அதற்கு பின்பு பல பாதைகள் இடையில் கரடு முரடானது, அதில் பின்தங்கி விடாமல் அதை முன்னேறி சென்றதிலும் துணிச்சல். ஆக இதற்கு நான் நிச்சயமாக பாராட்டை தெரிவித்துத்தான் ஆக வேண்டும்.
ஆனால் நாங்கள் நினைத்த அரசியல் இதுதானா என்பது வேறு ஒரு கேள்விக்குறி. அதற்கு நான் பின்னா வருகிறேன். ஆனால் அதற்கு பாராட்டு. இன்னொன்று மகிழ்ச்சி என்ன என்றால், திராவிட முன்னேற்றக் கழகம் அப்புறப்படுத்தப்பட வேண்டும் என்பதில் நாங்கள் எல்லாம் மிக தீவிரமாக இருந்தோம். அதை நாங்கள் செய்ய வேண்டும் என்று நினைத்தோம். வருங்காலத்தில் நாங்கள் செய்வோம். அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. அதற்கான தொண்டர்கள் இருக்கிறார்கள், தலைவர்கள் இருக்கிறார்கள், தீவிரம் எங்களிடமும் இருக்கிறது. ஆனால் தற்போது திராவிட முன்னேற்றக் கழக அந்த அந்த ஆட்சி அப்புறப்படுத்த, அது மக்கள் விரோத, பெண்கள் விரோத, ஏன் சனாதன விரோத என்ற இந்து மக்களின் உணர்வு விரோத, ஊழல் நிறைந்த இந்த ஆட்சி அப்புறப்படுத்தப்பட்டு இருக்கிறது என்ற வகையில் எனக்கு மகிழ்ச்சி. ஓகே. இத்தனை இடையூறுகளை தாண்டி தான் விஜய் அவர்கள் வந்து இன்னைக்கு முதலமைச்சராக உட்கார்ந்துருக்காரு. ஆனால் இன்னைக்கு வந்து பெரும்பான்மை நிரூபிக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டத்தில் உதயநிதி அவர்கள் பலவிதமான வாதங்களை முன் வச்சு பேசியிருந்தார். ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, சட்டசபையே ஒரு நிமிஷம் அமைதிக்குள்ளாகவும் ஒரு நிமிஷம் அடுத்த நிமிஷம் வந்து சலசலப்புக்குள்ளாகவும் ஆனது அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் வந்து மெஜாரிட்டியை வின் பண்ணிட்டெல்லாம் வரலை, இத்தனை நாளாக அரசியல் களத்தில் யாரை விமர்சிச்சிங்களோ எங்களுடைய கூட்டணி கட்சியினுடைய உதவியோடு தான் நீங்கள் அமர்ந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரியான பல விவாதங்களை எந்த ஒரு இடையூறும் யோசிக்க கூட இல்லாமல் அடுத்தடுத்து முன் வச்சிருந்தாரு. இதெல்லாம் பார்க்கும்பொழுது அரசியல் களம் என்னவா ஆக போகுது அப்படிங்கிற ஒரு கேள்வி. இல்லை, அரசியல் களம் எப்பொழுது ஆளும் கட்சி இருக்கிறதோ எதிர்க்கட்சியும் இருந்துதான் ஆக வேண்டும். எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டை வைக்க வேண்டாம். ஆனால் உதயநிதி எந்த அடிப்படையில் அந்த குற்றச்சாட்டுகளை வைக்கிறார் என்பதில் ஒன்று இருக்கிறது. இப்போ உதயநிதி எதிர்க்கட்சி தலைவராக அமர்ந்திருக்கிறார். எந்த தகுதியில் அமர்ந்திருக்கிறார்? பக்கத்திலேயே மிக மிக முதியவர்கள் இருக்கிறார்கள். ஆக அந்த வாய்ப்பை கொடுத்தது உங்களுக்கு வாரிசு அரசியல். ஸோ மற்றவர்களுக்காக வாய்ப்பை தட்டி பறித்தவர்கள் தான் நீங்கள். அதில் ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொன்று, எனக்கும் அந்த கருத்து உண்டு. ஏனென்றால் நீங்கள் மாற்று அரசியல் என்று சொல்லிவிட்டு காங்கிரஸ், நீங்கள் பேசும்பொழுது என்ன சொன்னீர்கள்? வாரிசு அரசியலுக்கு எதிராக பேசினீர்கள். காங்கிரஸ் வாரிசு அரசியல் இந்தியாவிற்கு கொண்டு வந்ததில் முதல் முன்னுதாரணம் காங்கிரஸ். ஊழல் குற்றச்சாட்டிற்கு எதிராக பேசினீர்கள். ஊழலில் திளைத்தவர்கள் காங்கிரஸ். அதனால்தான் எந்த மாநிலத்திலும் காங்கிரஸ் வரவே முடியாது என்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறது. எப்பாச்சும் கூப்பிடுவாங்களோ அப்படின்னு ஒரு எனக்கு ஆதரவு தேவைன்னு சொன்ன உடனே அது வரைக்கும் தனது வாழ்வு கொடுத்து கொண்டிருந்த திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியை முறித்து கொண்டு போய், நான் பஞ்சாயத்துலேயும் நான் தான் இருப்பேன், பார்லிமெண்ட்லேயும் உங்கள் கூட நான் தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னது காங்கிரஸிற்கான சரியான நடவடிக்கை அல்ல. மாற்றத்தை எதிர்கொண்டு வருகிறோம் என்று நீங்கள் சொன்னதற்கும் விஜய்க்கும் அது சரியான நடவடிக்கையாக இல்லை. இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆதரவு கொடுத்துருக்குறாங்க. அப்படி ஆதரவை பெற்றிருக்கலாம். ஆனால் நீங்கள் காங்கிரஸை உடன் வைத்துக்கொண்டு, கூட்டணியாக வைத்துக்கொண்டு என்ன மாற்றத்தை உங்களால் கொடுக்க முடியும் என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி தான். ஆக ஒரு மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்று அதில் மாற்றம் கொண்டு வர முடியாதவர்கள், தவறு செய்தவர்கள் கூட இருக்கிறார்கள் என்னும் பொழுது மக்களுக்கான நம்பிக்கை குறைகிறது. அதனால் காங்கிரஸிடம் விஜய் அவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பது எனது கருத்து. உதயநிதியை சொன்னீங்க, நாங்கள் முதல்ல எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னார். இல்லை, மகளிர் உதவி தொகை நானே கவர்னராக இருக்கும்போது அதை சுட்டி காண்பிச்சிருந்தேன். அப்போ என்ன சொன்னாங்கன்னா, கஜானால பணம் இல்லை, இதற்கு முந்தைய அரசு காலி செஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ கூட நான் சொன்னேன், அம்மா உனக்கு 1000 ரூபாய் தரேன்னு சொல்லிட்டு அப்புறம் இப்போ என் பாக்கெட்டில் பணம் இல்லைன்னு சொன்னால் எப்படி அப்படின்னு கேட்டேன். இல்லை, அவர்களும் பல தவறுகளை செய்தார்கள், என்னமோ அவர்கள் குற்றம் சாட்டவே முடியாதவர்கள் அப்படின்னு உதயநிதி பேசுவதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. உதயநிதிக்கு எனது கடுமையான இன்னொரு கண்டனத்தை நான் வைக்கிறேன். தமிழ் வாழ்க என்று சொன்னீர்கள் நேற்று. ஓகே, எல்லாருக்கும் தமிழ் வாழ்க என்பதுதான் நமது குறிக்கோளும் கூட. ஆனால் பிரிவினையை விதைக்கும் சனாதனத்தை ஒழிப்போம் என்று மறுபடியும் நீங்கள் சொல்வது, சனாதனம் என்பது இன்னொருவரோட வாழ்க்கை முறை. ஆக முதலில் இருந்தே நாங்கள் வேற்றுமையை விதைக்க மாட்டோம்னு சொல்லிட்டு நீங்கள் பெரும்பான்மையான மக்கள் பின்பற்றும் சனாதனம் என்பது ஒரு வாழ்க்கை முறை. வேற்றுமையை விதைப்பதல்ல, ஒற்றுமையை விதிப்பது. இன்னும் சொல்ல போனால், காலையில் எழுந்து உங்கள் பாட்டி கோலம் போடுறாங்கல்ல, அது சனாதன தர்மம் தான். அம்மா வீட்டில் விளக்கு ஏற்றுறாங்கல்ல, அது சனாதன தர்மம் தான். ஆக என்னோட வாழ்க்கை முறையில் நான் ஒரு கலாச்சாரத்தை பின்பற்றுகிறேன் என்று சொல்வது ஒரு சனாதனம். பேரு தான் அதுக்கு உங்களோட புரியாத பேராக இருக்குது என்பது. ஒற்றுமையை, ஒழுக்கத்தை கொண்டு வருவது சனாதனம். ஆக நீங்கள் சனாதனத்தை ஒழிப்போம்னு சொன்னால், வீட்டில் காலையில் எழுந்து கோலம் போடுற உங்கள் பாட்டியோட உணர்வை நீங்கள் ஒழிக்க போகிறீர்களா? விளக்கு வைத்து காலையில் என்னை பார்த்துக்கொள் என்று சொல்லுகின்ற இறைவனின் மீது நம்பிக்கை ஒழிக்கப் போகிறீர்களா? இல்லை என்றால் நீ ஒழுக்கமாக இருக்கணும், திருடக்கூடாது, மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லுகின்ற அந்த ஒழுக்கம் நிறைந்த வாழ்க்கையான சனாதனத்தை ஒழிக்கிறேன் என்று ஒழுக்கத்தை ஒழிக்கப் போகிறீர்களா? ஆக நான் பிரபலமாகணும்னு என்ன வேணாலும் பேசிட்டு போயிடக்கூடாது. அதனால் உதயநிதிக்கு அது கடுமையான கண்டனத்தை நான் தெரிவிக்கிறேன். அவர்கள் இன்று எதிர்க்கட்சியில் அமர வைத்திருப்பட்டிருப்பது இதனாலும் கூட என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.
மறுபடியும் விஜய் அவர்கள் எப்படி ஆட்சியை முன்னெடுத்து செல்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும் என்பது எனது கருத்து. ஓகே, நீங்க சொன்ன விஷயம் உண்மைதான். தொடர்ந்து இந்த விஷயம் பேசப்பட்டது, மாற்றம்ங்கிறாரு. ஆனா இருக்கக்கூடிய கட்சியில இருக்கக்கூடிய ஆட்களை தேர்வு செய்து அவருடைய கட்சியில கொண்டு வந்து வைக்கிறது எந்த விதத்துல மாற்றம்? ஏன்னா இப்போ இடையில வந்து இந்த பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டிய ஒரு சூழல்ல ஷோஃபா போது, பின்னாடியே புது முதல்வர் போறாருங்கிற பல விமர்சனங்கள் இருக்கு. இதை பார்க்கும் பொழுது அவரை நம்பி வாக்கு செலுத்தின மக்களுக்கு ஒரு ஏமாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்கா? நிச்சயமாக. முதலில் இப்பவே 2-3 நாட்களில் அந்த ஏமாற்றம் ஏற்பட்டு இருக்கிறது. ஏனென்றால் மாற்றம், அந்த மாற்றத்தை தர முடியவில்லை. ஏனென்றால் ஏமாற்றம். ஏன்னா காங்கிரஸ் வேண்டான்னு நினைச்சாங்க. திராவிட முன்னேற்ற கழக தீய சக்திகளோடு இருந்த அந்த 4 கட்சிகளை நீங்கள் இணைத்திருக்கிறீர்கள். அந்த தீய சக்தியோடு சேர்ந்தவர்கள் இப்பொழுது எப்படி தூய சக்தியாக மாறினார்கள் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது ஒன்று. புரியாத புதிராக மக்களுக்கு இருக்கிறது, அது ஒன்று. இன்னொன்று, சிறுபான்மை மக்களுக்கு நான் பாதுகாவலராக இருப்பேன் என்று சொல்கிறார்கள். நான் கேட்குறேன் மறுபடியும், சிறுபான்மை மக்களை பற்றி பேசுகிறீங்களே தவிர பெரும்பான்மை மக்களின் உணர்வுகளை ஏன் யாரும் மதிக்க மறுக்கிறீர்கள்? அந்த மக்களுக்கும் உரிமை இருக்கிறது, அவர்களும் அதே உரிமை உள்ளவர்கள் தான். நாங்கள் வந்து ஒரு மதத்தை சார்ந்தவர்கள் என்று நீங்கள் சொல்லும் பொழுது, அதே இந்து மதத்தை சார்ந்தவர்கள் அப்படி சொன்னால் பத்தியர்களா மதவாதம் பேசுகிறார்கள் என்று சொல்பவர்கள், இன்னொரு மதத்தை சார்ந்தவன் நான் என்று சபாநாயகர் முதற்கொண்டு சொல்வதை நான் தவிர்க்கலை. ஆனால் மறுபடியும் நீங்கள் அனைவருக்கானவர்கள் என்று எல்லோரும் உங்களை நம்பி வாக்களித்த பொழுது நீங்கள் ஒரு சாரை சார்ந்தவர்கள் என்பதை வலியுறுத்தும்படி பல நிகழ்வுகள் நடக்கிறது. அதை நீங்கள் தவிர்க்க வேண்டும் என்பதும் எனது கருத்தாக இருக்கிறது. இன்னொன்று, இப்போ சமீபத்தில் நீங்கள் பார்த்த மாதிரி அவரோட ஆலோசகர், நான் ஒன்று அழுத்தமாக என்ன நம்புகிறேன் என்றால், அவரது ஜோசிய ஆலோசகர் என்று அவரோட கல்வி தகுதியை வைத்து அவரை நியமித்திருப்பார் என்று நான் நினைக்கிறேன். பின்பு பார்க்கலாம் என்ன என்று. ஆனால் பிரேமலதா அவர்கள் வந்து இந்த பதவியை பற்றி ஒரு விமர்சனத்தை ஒன்று முன் வச்சிருந்தாங்க. உடனே விஜய் அவர்களும் இதை நான் ஆலோசனை செய்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஆலோசனை செய்தால் நல்லது தான். ஆனால் நான் வந்து ஜோசியம் தெரிந்தவர்கள் எல்லாமே மூட நம்பிக்கை உள்ளவர்கள்னு இப்போ எல்லாரும் கொண்டு போகிறாங்க. இன்னைக்கு வந்து எப்படின்னா, ஜோசியம் தெரிந்தது அதனாலே அவர் நியமிக்கப்பட்டிருந்து அவருக்கு மற்ற தகுதிகள் இருந்து ஜோசியமும் கூடுதல் தகுதியாக இருந்தது. நான் அதை மறுக்க மாட்டேன். ஜோசியம் தெரிஞ்சதுனால அவரை வந்து நியமிக்க கூடாது என்பதில்லை. ஜோசியம் என்பது ஒரு கலை. ஆனால் இன்னைக்கு ஜோசியத்தை நான் அதை நியாயப்படுத்தலை. ஆனால் அதை எதிர்ப்பவர்கள் எல்லோரும் ஜோசியம் பார்த்துட்டு தான் அங்கே வந்து உட்கார்ந்துருக்காங்க. யாராவது ராகு காலத்தில் போய் நாமினேஷனை தாக்கல் செஞ்சாங்களான்னா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் வந்து யாருமே கிடையாது. யாராவது நேரம் பார்க்காம பதவி ஏற்றார்கள் என்றால் கிடையாது. எல்லாத்தையும் நீங்கள் நம்புறீங்க, வெளியே நீங்கள் மக்கள்கிட்ட ஏமாற்றுகிறீர்கள். இந்த ஏமாற்று அரசியலுக்குத்தான் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று மரியாதைக்குரிய தம்பி விஜய் அவர்களுக்கு மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். அந்த ஏமாற்று வித்தை மறுபடியும் தொடர்ந்து விடக்கூடாது என்பதில் அவர் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதும், சனாதன தர்மத்தை ஒழிப்பேன் என்று சொன்னவுடன் சபாநாயகர் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்க வேண்டும், விஜய் அவர்களும் எதிர்ப்பு தெரிவித்திருக்க வேண்டும். ஏன்னா என்ன, நீங்க ஏன் இந்த பிரிவினைவாதத்தை பேசிக்கொண்டே போகிறீர்கள்? இதே இன்னொரு மதத்தை சொல்லி அந்த மதத்தை நான் ஒழிப்பேன்னு சொன்னா நீங்க எல்லாம் சும்மா இருந்திருப்பீங்களா? ஆக இன்று எங்களின் அந்த பொறுப்பு தீவிரமாக்கப்பட்டிருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு பேசினவங்க எல்லாம் உனக்கு பதவி ஆசைனால நீ பின்னால போனேன்னு சொல்ல வேண்டியது தானே. பாஜக உள்ள வந்துரும், ஆளுநர் உள்ள வந்துருவாரு, அதனால நான் பின்னால போனேன் அப்படின்னா எதற்கெடுத்தாலும் உங்களுக்கு காரணம் சொல்றதுக்கு ஒரு பாஜக இருக்குதா? எனக்கு பதவி ஆசைங்க, 5 பேரை நான் கூட போகணும், நாங்க பதவியை அனுபவிக்கணும் அப்படின்னு போனீங்க நீங்கெல்லாம். அப்படி போயிட்டு ஆனா பாஜக வந்துருன்றதுக்காக போனா போகுதுன்னு இவங்கெல்லாம் போனாங்களாம். அப்போ உங்களுக்கு எதை எடுத்தாலும் பாஜகனா பாஜகவை பார்த்து நீங்கள் பயந்து கொண்டு இருக்கிறீர்கள். இந்த பாஜக நிச்சயமாக வரும் ஆண்டுகளில் இதே மாதிரி பலம் பெறுவோம். இதே சட்டமன்றத்தை நாங்களும் பலம் பொருந்தியவர்களாக நாங்கள் ஆக்கிரமிப்போம் என்பதையும் நான் மக்களுக்கு தெளிவாகவும் சொல்லிக்கொள்கிறேன். காங்கிரஸ் இந்த விஷயத்தை வச்சு கூட்டணிக்குள்ள நகர்ந்திருந்தாலும் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் திருமாவளவனுடைய ஆதரவாளர்களும் எப்படின்னா, ஜனநாயகம், அதாவது ஜனநாயக மக்கள் வந்து ஒருத்தரை தேர்ந்தெடுத்திருக்காங்க, அது நடக்கணும், குடியரசருடைய ஆட்சி இங்க நடந்துவிடக் கூடாதுங்கிறதுக்காக நாங்க இதுக்கு ஒத்துக்கிறோம், நாங்க வெளியில இருந்தே உங்களுக்கு ஆதரவு தரோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுத்திருந்தாங்க. அப்ப அவருடைய ஆட்சி எந்த விதமான ஒரு பயங்கரமான ஆட்சியா இருக்க போதாங்கிற ஒரு கேள்வி. அப்படிலாம் இல்ல, இவங்கெல்லாம் பயமுறுத்துறாங்களே தவிர குடியரசு ஆட்சி கொண்டு வர வேண்டும் என்று எண்ணம் இல்லை. ஒருவேளை எண்ணிக்கை இல்லை என்றால் குடியரசுத் தலைவர் ஆட்சி வரும். உதாரணத்திற்கு நான் 3 மாதங்கள் நான் குடியரசுத் தலைவர் ஆட்சியை நான் வந்து பாண்டிச்சேரியில் நடத்தியவள். நான்
அப்போ கரோனாவை மிக மிக சாதுரியமாக எதிர்கொண்டவளும் நான் தான். அப்போ அமைச்சரவையெல்லாம் கிடையாது. அதனால குடியரசுத் தலைவர் ஆட்சி என்பது காங்கிரஸ், எந்த காங்கிரஸ் கூட இருந்து கொண்டு இன்று குடியரசுத் தலைவர் ஆட்சியை இவர்களெல்லாம் எதிர்க்கிறார்கள் என்றால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தை கலைத்திருக்கிறது காங்கிரஸ். ஆக அந்த காங்கிரஸ் தான் குடியரசுத் தலைவர் ஆட்சியை எப்போதெல்லாம் வேணுமோ கொண்டு வந்தாங்களோ தவிர என்னைக்குமே பாஜக அதை கொண்டு வரல. ஆனா அதனால காங்கிரஸ் கூட இருந்துகிட்டே கண்ணாடி மண்டபத்துல உட்கார்ந்துகிட்டு நீங்க கல்லெறிகிற மாதிரி நீங்க இதெல்லாம் சொல்லி கொண்டு இருக்கிறீர்கள். உங்களுக்கு பதவி ஆசை, அதுக்காக நீங்க போனீங்கன்னு சொல்லுங்க. ஆளுநர் ஆட்சி என்பதில்ல. அதற்கு ஆளுநர் என்ன முடிவெடுக்க, ஆளுநர் உடனே என்னோட ஆட்சின்னு அவர் சொல்லவே இல்லை. பல முறை உங்களுக்கு வாய்ப்புகளை கொடுத்தார். வாய்ப்புகள் கிடைக்காத போது ஆளுநர் ஆட்சி வரும். ஆனால் அது கட்டாயப்படுத்தப்பட்டு வர வேண்டியது இல்லை, எண்ணிக்கை இல்லை என்றால் வர வேண்டியது, அவ்வளவுதான். அதற்காக வேண்டுமென்றே பாஜக முயற்சி செய்யவில்லை என்பதை அடிகோலிட்டு நான் சொல்றேன். தேர்தல் முடிந்த பிறகு விஜய் அவர்கள் தேர்தல் களத்தில் யாரெல்லாம் பயங்கரமா விமர்சனம் வச்சு பேசியிருந்தாரோ எல்லாரையும் நேரில் போய் சந்திச்சார். இதை பார்க்கும் பொழுது ஒரு ஆரோக்கியமான அரசியல் தோன்ற போது அப்படிங்கிற ஒரு மனநிலை இருந்துச்சு. தொடர்ந்து என்டிஏவோட கூட்டணியில் இருக்கக்கூடிய பாமகவை கூட சந்திச்சாரு. தொல் திருமாவளவனை சந்திக்கலையோ அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும்பொழுது நேற்று போய் அவரையுமே சந்திச்சாரு. பாஜகவை சந்திக்கல, எடப்பாடி அவர்களையும் சந்திக்கல. ஏன் தொடர்ந்து பாஜகவை மட்டும் ஒதுக்கிட்டே இருக்காரு, அவங்கள மட்டும் ஏன் இன்னும் போய் சந்திக்கலங்கிற இது தவறான கருத்து. இது ஒரு தவறான அணுகுமுறைன்னு நான் சொல்லுவேன். பாரதிய ஜனதா கட்சி 20 மாநிலங்களுக்கு மேல் ஆட்சி செய்கிறது. எந்த இடத்திலையும் நாங்கள் மதம் சார்ந்த கட்சி என்று நாங்கள் சொல்லவில்லை. வேண்டுமென்றே எங்கள் மீது ஒரு முத்திரை குத்தப்படுகிறது. அந்த முத்திரை சரியல்ல என்பதும் எனது கருத்து. மரியாதைக்குரிய பாரத பிரதமர் இன்னைக்கு சப்கா சாத் சப்கா விகாஸ் அப்படின்னா அனைவருக்குமான திட்டங்கள் அனைவருக்குமாகத்தான். இன்னும் சொல்ல போனா பாரத பிரதமர் சிறுபான்மையினருக்கான 15 அம்ச திட்டம் என்ற திட்டத்தையே வைத்திருக்கிறார். அப்போ நீங்க எந்த மாறுபாடும் வேறுபாடும் பார்க்கவில்லை என்றால் நீங்கள் பாரதிய ஜனதா கட்சி அலுவலகத்திற்கும் வந்திருக்கணும். நீங்க அண்ணன் எடப்பாடி அவர்களையும் சென்று சந்தித்திருக்க வேண்டும். அப்போ நீங்க பிரிந்த ஒரு பிரிவினை குறிப்பிட்ட எம்எல்ஏக்களை சென்று சந்திக்கும் பொழுது, தலைவர்களை சென்று சந்திக்கும் போது அது தவறு. அப்போ என்னோட மனசுக்குள்ளேயே நான் விஜய் அவர்கள் மிகுந்த பரந்த மனப்பான்மையோடு உடையவர் என்று நினைத்து கொண்டிருந்தேன். அதில் அவரும் இதில் ஒரு குறுகிய மனப்பான்மையோடு செயலாற்றுகிறார். நீங்க முதலமைச்சர்னு வந்ததுக்கு அப்புறம் பாஜக காங்கிரஸ்னு நீங்க வேறுபடுத்தி பார்க்க கூடாது. பாஜக எல்லா விதத்திலும் உங்களுக்கு வாழ்த்து சொன்ன தலைவர்கள் இருக்கிறார்கள். முன்னாள் முதலமைச்சர் முன்னாள் ஆளுநர் என்ற முறையிலும் எங்கள் கட்சி தலைவரும் நேரடியாக உங்களது பதவியேற்பு விழாவிற்கு வாழ்த்து இருக்கிறோம். அப்போ நீங்க என்ன மாறுபாடை மனதில் நினைத்திருக்கிறீர்கள்? தவறு அது. நீங்க உங்களுக்கு நீங்க கொள்கை உங்களுக்கு ஒப்புக்கொள்ள வேண்டாம். அப்படி பார்த்தா நீங்க போன கட்சியோட கொள்கையெல்லாம் உங்களுக்கு ஒப்புக்கொண்டானா? அதான் நீங்க நேரா பெரியாருக்கு போறீங்க. அப்போ இறைவன் இல்லை என்று சொல்பவரோட கருத்தை நீங்க ஆதரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்கள் இறைவனை கும்பிடுகிறீர்கள். நீங்க திருச்செந்தூருக்கு போனீங்க, சாய்பாபாவை கும்பிட்டீங்க, அதெல்லாம் மகிழ்ச்சி தான். ஆனா அதே நேரத்துல இந்த வேறுபாடை நீங்கள் பார்த்தது மிக மிக தவறு. நீங்க வரணும்னு நாங்க எதிர்பார்க்கல, நிச்சயமா எதிர்பார்க்கல. ஆனா மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். நீங்க ஒரு வேறுபாடோடு முதலிலேயே உங்களது ஆரம்பத்தை துவக்கத்தை நீங்கள் நடைமுறைப்படுத்துகிறீர்களோ அப்படின்ற மிகப்பெரிய கேள்விக்குறி இருக்கிறது. யாருமே அன்டச்சபிள் கிடையாது. நாம அன்டச்சபிள்னு ஒருத்தங்களை நினைக்கிறதும் தப்பு, இன்னொரு கொள்கையை நினைக்கிறதும் தப்பு, இன்னொரு கட்சியை நினைக்கிறதும் தப்பு. ஆனா நான் என்னைக்கு சொல்றேன், நீங்கள் எல்லோரும் உதாசீனப்படுத்தினாலும் அதை பற்றி நாங்கள் கவலைப்படவில்லை. வலிமையான ஒரு கட்சியாக, மக்கள் பிரச்சனைகளை பேசும் கட்சியாக, சட்டமன்றத்துக்கு உள்ளதான் இருக்கணும்னு இல்லை, சட்டமன்றத்திற்கு வெளியேயும் மக்கள் பிரச்சனைகளை எடுத்து நாங்கள் போராடுவோம். நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்களை சந்திக்காதது தவறு என்பதையும் உணர வைப்போம் என்பதும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தாவேகாவோடு காங்கிரஸ் இணைந்திருக்கும் பட்சத்துல அது பாஜகவுக்கான ஒரு அழுத்தமா மாறுமா இனி வரும் காலங்கள்ல? அழுத்தம் இல்லை. இப்போ நீங்க ஒரு தாவேகாவினால் முழுமையாக சில திட்டங்களை, சில கொள்கைகளை முன்னெடுக்க செல்ல முடியாதோ அப்படின்ற எண்ணம் எனக்கு இருக்கிறது. ஒரு உதாரணத்திற்கு சொல்றேன், தமிழ்த்தாய் வாழ்த்து பாடல். இதுல எனக்கு ஒன்று ரொம்ப வருத்தம் என்ன என்றால், நான் தமிழ்த்தாயை மிக மிக உயரத்தில் வைத்து பார்த்து கொண்டிருப்பவர்கள் நாங்கள் எல்லாம். ஏதோ பாஜகவுக்கும் தமிழ்த்தாய்க்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லவே முடியாது. அப்படி சொல்லி ஒரு தவறான நெரேட்டிவை ஃபிக்ஸ் பண்றாங்க. உதாரணத்திற்கு நான் புதுவை ஆளுநராக இருக்கும்போது காசி தமிழ் சங்கமத்துக்கு போறேன். அங்கே முதலில்
இந்திய பாடல் பாடணும்னு சொல்லும்போது இல்லை தமிழ்நாட்டோட தமிழ்த்தாய் வாழ்த்தையும் பாடுனேன், புதுவையின் தமிழ்த்தாய் வாழ்த்தையும் பாடினேன். புதுவையோட தமிழ்த்தாய் வாழ்த்து மரியாதைக்குரிய பாரதிதாசன் அவர்களது. ஆக 2 வாழ்த்தையும் பாடிட்டு தான் நான் எனது உரையை ஆரம்பித்தேன். ஆக இங்க தமிழ்த்தாய் 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டது, 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டதுன்ற வார்த்தையே தமிழ்த்தாயை நீங்கள் உதாசீனப்படுத்துவது. முதலில் நாட்டுப்பாடல், அப்புறம் தேசிய பாடல், அப்புறம் தமிழ்த்தாய்க்காக வாழ்த்து. ஆக 3வது பாடப்பட்டதுனாலே இது ஒதுக்கப்பட்ட பாடல் என்ற ஒரு எண்ணத்தை தமிழக மக்களிடம் விதைப்பது தவறு. அதுல எந்த ஆர்டர்ல வருது அப்படின்றது இல்லை. தமிழ்த்தாய்க்கு ஒரு புரோட்டோகால் இருக்கு. இந்த புரோட்டோகால் படி தான் அது பாடப்பட வேண்டும் என்றால், அப்படி பாடுறதுனால தமிழ்த்தாய்க்கு எந்த விதத்திலும் அவமரியாதை இல்லை, அரசாங்கத்திலும் பாடப்படுகிறது, அவ்வளவுதான். அதனால அது வேண்டுமென்றே மறுபடியும் மறுபடியும் அந்த தமிழ்த்தாயை வைத்து அவளுக்கு உதாசீனம் கொடுப்பதை போல ஒரு திட்டத்தை கொண்டு வந்து இல்லாததை இருப்பதாக சொல்லி மறுபடியும் 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 தமிழ்த்தாயை இவர்கள் எல்லாம் புறந்தள்ளி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான். ஏன் ஸ்டாலின் அவர்கள் நடந்த விழாக்கள்லேயே தமிழ்த்தாய் வாழ்த்து பாடாத நாட்கள் இருந்து இன்னும் இவங்க என்ன நான் அடிக்கடி சொல்லுவாங்க, தமிழ்த்தாய் வாழ்த்தை முழுமையாக பாடுவாங்களானே தெரியாது. அதனால சும்மா அதை மாதிரி வைத்தே அரசியல் செய்யாமல் ஒரு அரசாங்க விழா என்றால் எல்லோருக்கும் என்ன மரியாதை கொடுக்கப்படுகிறதோ அந்த மரியாதை தான். என்னை பொறுத்த வரைக்கும் தமிழை யாரும் உதாசீனப்படுத்த முடியாதுங்க, தமிழை யாரும் அழிக்கவும் முடியாதுங்க. அதனால தான் இவங்க இன்னொரு மொழி 3 மொழி படித்த உடனே தமிழை அழிந்துவிடும் என்று சொல்வதே தமிழ்த்தாய்க்கு இவர்கள் செய்கின்ற மிகப்பெரிய கொடுமை. இன்னொரு மொழியை கற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ள என் தமிழ்த்தாய் வாழ்த்துவாள் என்பதுதான். வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம்தான். இன்னைக்கு நம்மளுக்கு கம்பராமாயணம் கிடைத்தது என்றால் கம்பர் வடமொழியை கற்றுக்கொண்டு அதிலிருந்து ராமாயணத்தை கொண்டு வந்ததுனால தான் எனக்கு கம்பராமாயணம் கிடைத்தது. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் என்று பாரதியார் சொன்னார். அப்போ அத்தனை மொழி படித்ததுடன் பாரதியார் தமிழை விட்டுட்டாரா? இல்லை, எல்லா மொழியும் தெரிஞ்சப்புறம் தான் எனக்கு தமிழ் மொழி அதோட மேலுன்னு தெரிஞ்சுது. அப்போ எல்லா மொழியும் கற்றுக்க சொல்லு, ஏன் தமிழ் மொழி அதோட பெரிதுன்னு உணரச் சொல்லு. மறுபடியும் மறுபடியும் இன்னொரு மொழியை கற்றுக்க சொல்ல மாட்டேன். ஆனால் என் பிள்ளைங்க, எம்எல்ஏ பிள்ளைங்க, மந்திரி பிள்ளைங்க எல்லாம் 3 மொழி கற்றுக்குவாங்க, எல்லாரும் நிறையா ஃபீஸ் கட்டி படிப்பாங்க. ஆனால் பாமர மக்கள் அதை படிக்க மாட்டாங்க. இதில் விஜய் மாட்டிக்கொள்ளக்கூடாது என்பது எனது தாழ்மையான கருத்து. இன்னொரு மொழியை கற்றுக்கொள்ளுன்னு சொன்ன உடனே இவங்க தமிழுக்கு எதிரானவர்கள். நான் அடிக்கடி சொல்வேன், தமிழ் என் பெயரில் மட்டுமல்ல என் உயிரிலும் இருக்கு. ஏன் அளவுக்கு தமிழை ஓங்கி பேசுபவர்கள் பல பேர் இல்லை. ஆனால் எனக்கு பேர் இந்தி இசை. இதுதான் இங்கே உள்ள ராங் நெரேட்டிவை செட் பண்ணி பிஜேபியை ஒரு வழியில் தள்ளி கொண்டு இருக்கிறார்கள். இல்லை, அதையெல்லாம் புறந்தள்ளி விட்டு நீங்கள் இங்கே திமுகவை மக்கள் புறந்தள்ளி விட்டார்கள். என்ன உங்களோட அந்த 200 யூபி கதெல்லாம் என்ன ஒத்து வரமாட்டேன். மக்கள் தண்டித்தது இன்னொன்றுக்கும். இணையதளத்தில் 200 உடன்பிறப்புகளை வைத்துக்கொண்டு கேவலமாக எழுதுவது, மோசமாக எழுதுவது, அதையும் தமிழ் மக்கள் ரசிக்கலை. இப்போ என்னையே எவ்வளவோ நீ என்னோட கருத்தை விமர்சனம் செய், என்னை விமர்சனம் செய்யாத. அப்படி விமர்சனம் செஞ்சோன்னு அது தமிழ் மக்கள் ரசிக்கவில்லை. அதனால தான் உங்களை வீட்டுக்கு அனுப்புனாங்க. நீங்கள் திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றுவதை தடுத்ததை தமிழ் மக்கள் ரசிக்கவில்லை, உங்களை வீட்டுக்கு அனுப்பினார்கள். உடனே உங்களுக்கு ஓட்டு போட்டாங்களா அப்படின்னு கேட்டால், ஆமாம், எங்களோட கூட்டணிக்கு நல்ல ஓட்டு தான் விழுந்திருக்கிறது. அதை புறந்தள்ளி விட்டு இடையில் ஒருவர் வந்திருக்கிறார், மக்கள் அவர் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். அந்த நம்பிக்கையை விஜய் பாதுகாக்க வேண்டும் என்பது எனது கருத்து. அதனால தான் இன்னைக்கு அவங்க கூட்டணி கட்சிகளின் அழுத்தத்திற்கு அவர் இணங்கிவிடக்கூடாது என்பதும் எனது கருத்தாக இருக்கிறது. தொடர்ந்து தமிழகத்துல முன்னாடியே சொன்ன மாதிரி தான் தாமரை மலருங்கிற ஒரு விஷயத்த உறக்க சொல்லி கொண்டிருக்கும் நபர்கள்ல நீங்க முக்கியமான ஒருத்தவங்க. கடந்த தேர்தல்கள்லையும் பாஜகவுடைய வெற்றி ரொம்ப மோசமான ஒரு வெற்றியா இருந்துச்சு. இந்த முறை ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் பாஜக வெற்றி பெற்றிருக்கு. இந்த நிலை இப்படியே தொடரும் பட்சத்துல தமிழகத்தில் பாஜக, அதாவது தாமரை மலருமாங்கிற ஒரு கேள்வி தொடர்ந்து மக்கள்கிட்ட எழுது. செந்தாமரை தோட்டம் அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருப்பார் பாரதிதாசன் புதுச்சேரியோட வாழ்த்து பாடல்ல. செந்தாமரை தோட்டம், அந்த செந்தாமரை தோட்டம் நிச்சயமாக தமிழகத்தில் ஏற்படும். 2 பாராளுமன்ற உறுப்பினர்கள் தான் இருந்தது. அப்போ வாஜ்பாய் என்ன பேசினாரு, அந்த பேச்சு எங்கள் தொண்டர்கள்ட்ட மிக மிக பிரபலம். வாஜ்பாய் பார்லிமெண்ட்ல போய் பேசுறார், இன்று 2 பாராளுமன்ற உறுப்பினர்களாக நானும் இன்னொருவரும் இங்கே வந்திருக்கிறோம். ஆனால் இதே பாராளுமன்றத்தை இந்த தாமரை ஆளுகின்ற காலம் வெகு விரைவில் வரும். இதே தாமரை பல மாநிலங்களில் இல்லாத தாமரை பல மாநிலங்களில் பூக்கும் அப்படின்னு வாஜ்பாய் பேசினது இன்று
நிரூபணமாகி கொண்டு வருகிறது. 2 இடத்துல எம்பியாக இருந்தவங்க இன்னைக்கு நாங்கள் பாராளுமன்றத்தையும் ஆளுகிறோம், 20 மாநிலத்தையும் ஆளுகிறோம். தமிழகத்தை ஆளும் சூழல் நிச்சயமாக வரும். திராவிட முன்னேற்ற கழகம் ஒதுக்கப்பட்டு இருக்கிறது. அதில் வந்து எங்களோட 50% டாஸ்க் முடிஞ்சிருச்சு. இப்போ விஜய் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் நாங்கள் எந்த தொந்தரவும் கொடுக்க மாட்டோம், அவர் ஆட்சி செய்யட்டும். ஆனால் அதே நேரத்தில் எங்களை பலப்படுத்துவதிலும் இப்படி ஒரு வேற்று அரசியலை விதைத்து கொண்டே இருக்கிறார்கள். எங்களது உரிமையை நாங்கள் பெற்றே ஆக வேண்டும் என்ற ஒரு மிக உணர்ச்சி மிகுந்த ஒரு போராட்டத்தாலும், மக்களுக்கு வேண்டிய மத்திய அரசின் திட்டங்கள் மக்களுக்கு கிடைக்காமல் செய்யக்கூடாது என்ற உந்துதலாலும், நாங்களும் மக்களுக்கானவர்கள் தான், நாங்களும் தமிழுக்கானவர்கள் தான், நாங்களும் தமிழ்நாட்டுக்கானவர்கள் தான் அப்படின்றதை மக்களிடம் பதிய வைத்து நிச்சயமாக தமிழகத்தில் தாமரை இன்னும் அதிகமாக கூட்டம் கூட்டமாக மலருவதற்கான இந்த முறை விஜய் ஆட்சி செய்யட்டும். 2031 எங்களுக்கான காலமாக இருக்கும் என்பதில் நான் பதிவு செய்கிறேன், இன்னைக்கே பதிவு செய்கிறேன். ஓகே மேம், தொடர்ந்து வந்து நாங்கள் மக்களுக்கான தலைவர்கள், நான் மக்களுக்காக நிற்கிறேன் அப்படிங்கிறத வெறும் வார்த்தைகளில் மட்டும் இல்லாமல் செயல்பாடுகளில் நிறைவேற்றி காட்டியவராக தான் நான் உங்களை பார்க்குறேன். தனக்கு கிடைத்த ஆளுநர் பதவியையும் புறந்தள்ளிட்டு மக்களுக்காக நிற்கிறேன்னு வந்து நிற்கும் பொழுது தொடர்ந்து இந்த மக்கள் வந்து உங்களை வந்து ஒரு தோல்வியாளராக உங்களை ஒரு கட்டத்தில் தள்ளும் பொழுது அந்த வருத்தம் உங்களுக்கு நிச்சயமா வருத்தம் இருக்கிறது. இன்னொன்று 8 தோல்வி அக்கா, 6 தோல்வி அக்கா அப்படின்னு ஒரு பரிகசிக்கும் பொழுது நாங்கள் நின்னும்போது யாருமே வெற்றி பெறலை. இப்போ எல்லாரும் வெற்றி பெற்று நான் தோற்று போயிருந்தேன்னா அது பொருந்தும். நாங்கள் எல்லாருமே அந்த நேரத்தில் வளர்ந்து வருகின்ற நேரத்தில் நாங்கள் அந்த சூழ்நிலையை நாங்கள் எதிர்கொள்கிறோம். நான் எனது 36வது வயதில் வந்து நான் வந்து பாஜகவில் சேர்றேன். மிக இளைய தலைவராக தான் நானும் இருக்கிறேன். எனக்கு மருத்துவக் கல்லூரி முடிந்த உடனே நான் சேர்றேன். எனது 54வது வயதில் தான் நான் தலைவர் ஆகிறேன். 60வது வயதை தொடும்பொழுது நான் வந்து ஆளுநர் ஆகிறேன். ஆக 29 ஆண்டுகள் முழுவதுமாக எனது கட்சி 4 மருத்துவமனைகளில் சிறப்பு மருத்துவராக பணியாற்றுகிறேன், அதை விடுகிறேன். 2 மருத்துவமனையை சொந்தமாக நடத்துகிறேன், அதை விடுகிறேன். வெளிநாடுகளில் பெற்றுவிட்டு அந்த படிப்பை விடுகிறேன். ராமச்சந்திரா மருத்துவக் கல்லூரியில் துணை பேராசிரியராக இருக்கிறேன், அதையும் நான் விடுகிறேன். லட்சக்கணக்கான என்ன சம்பாத்தியத்தை நான் விடுகிறேன். எதுக்கு? மக்களுக்காக. அதை மக்கள் புரிந்து கொள்ளவில்லையே என்று எனக்கு மிகுந்த வருத்தம் உண்டு. என்கிட்ட கூட ஒரு விமர்சனம் சொன்னேன், ஆளுநராக இருந்துட்டு எதுக்கு எம்எல்ஏக்கு போட்டி போட்டீங்க அப்படின்னு. மக்களின் பிரச்சனைகளை எனக்கு எடுத்து பேசுகின்ற திறமை இருக்கிறது, தகுதியும் எனக்கு இருக்கிறது. ஆக தமிழக மக்களின் பிரச்சனைகளை தினமும் பேசக்கூடிய ஒரு சபை சட்டசபை. அதில் உங்களோட குரலாக ஒலிக்கணும். இப்போ எனக்கு இல்லைன்னா நான் ஆளுநராக இருந்துட்டேன், மருத்துவராக இருக்கிறேன், ஒரு மிகப்பெரிய அரசியல் குடும்பத்தில் பிறந்துட்டேன், எங்கள் வீட்டில் எல்லாருமே மருத்துவர்கள், என் கணவர் மருத்துவர், என் பிள்ளைங்க மருத்துவர், எனக்கு என்று ஒன்றும் கிடையாது. அப்படின்னா நம்ம எதுவும் அழகாக 2 மாநில ஆளுநராக இருந்திருக்கலாம். என்ற உள்ள கிடக்கை என்ன? நேரடியாக என் தமிழ் மக்களின் வாழ்க்கையில் ஒரு பங்கு பெற வேண்டும். அவங்களின் குரலாக நான் சட்டமன்றத்தில் ஒலிக்க வேண்டும், பாராளுமன்றத்திலோ சட்டமன்றத்திலோ. குரலற்றவர்களின் குரலாக, அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் ஒரு புத்தகம் எழுதியிருக்கேன், அதோட வாய்ஸ் ஆஃப் வாய்ஸ்லெஸ் தான். ஏன்னா எனக்கு ஓங்கி பேச எனக்கு தெரியும், ஆனால் என்ன மாதிரி ஓங்கி பேச தெரியாதவர்கள் எத்தனையோ பேர் அடிமட்டத்தில் இருக்கிறார்கள். அவர்களின் குரலாக ஒலிக்க நான் ஆசை. தமிழக மக்கள் ஏன் அதை புரிந்து கொள்ள மறுக்கிறார்கள் என்பது எனது வேதனை, உண்மையிலே வேதனை தான். ஆனாலும் என்றாவது ஒரு நாள் நான் ஒலிப்பேன் என்பதில் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. ஏனென்றால் நான் ஒலிக்க நினைப்பது எனக்காக அல்ல, மக்களுக்காக. எவ்வளவு தடைகள் வந்தாலும். இதில் வந்து ஒரு பெரிய விமர்சனம், கவர்னராகவே இருந்துட்டாங்களே. ஏன் கவர்னராக இருந்த மக்களின் குரலாக ஒலிக்க முடியலன்றதால நான் இங்கே வந்தேன். அப்புறம் நான் போட்டி போடல, ஏன் விமர்சனம் செய்ய முடியும்? அதனால் நிச்சயமாக இந்த முறை நாங்கள்லாம் நிறைய வேலை செஞ்சுருந்தோம், பூத்தெல்லாம் நல்லா பார்த்துருந்தோம். இடையில விசில் வந்து அப்படியே அடித்து விட்டு போய்விட்டது. விசிலின் குரல் எங்கள் குரலை விட வலிமையாக இருந்தது இந்த முறை. ஆனால் அடுத்த முறை விசிலை விட இந்த குரல் ஓங்கி ஒலிப்பதற்கான அத்தனை முயற்சிகளையும் மேற்கொள்வேன். என்னோட ஒரே ஒரு கடவுள் எனக்கு கொடுத்திருக்கின்ற மிகப்பெரிய ஒரு பாக்கியம் என்ன என்றால், எனக்கு சோம்பேறித்தனம்னா என்னன்னு தெரியாது, எனக்கு சோர்வுன்னு என்னன்னு தெரியாது. தோல்வியை தாண்டி வரக்கூடிய மிகப்பெரிய மனப்பக்குவம் என்னிடம் இருக்கிறது. இப்போதான் தோல்வினா அடுத்த நிமிடத்தில் நான் வேறு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவேன். ஆனால் அதுவும் மக்களுக்கான வேலையாக தான் நான் பார்ப்பேன். அதனால் நிச்சயமாக இந்த திறமையும் இந்த ஆற்றலும் மக்களுக்கு பயன்பெற வேண்டும் என்று தான். நான் இப்போ தான் ஒரு கவிதை படித்தேன்.
நான் கடந்து சென்றேன், அது என்னை கடத்தி சென்றது அப்படின்னு. நான் அரசியலை கடந்து செல்லலை, அரசியல் என்னை கடத்தி சென்றது. எங்கே கொண்டு போகுதுன்னா, மக்களுக்காக என்னை எங்கே கொண்டு போக வேண்டுமோ அங்கே கொண்டு போகும். ஓகே. ஒரு கேள்வி, ஒரு சந்தேகம்னு கூட வச்சுக்கலாம். ஒரு நல்ல ஒரு அரசியல் பின்புலம்ங்கிறத தாண்டி ஒரு காங்கிரஸ் குடும்பத்தில் தான் நீங்கள் பிறந்ததே. அது ஒரு கம்ஃபர்ட் ஜோன். அங்கே இருந்தால் உங்களுக்கான ஒரு பதவி எல்லாமே கிடச்சிருக்கும். ஆனால் ஒரு கட்டத்தில் தன்னுடைய சொந்த குடும்பத்தோடைய எதிர்ப்பையும் மீறி பாஜகவுக்கு வந்தீங்க. பாஜகவால் பெற்றது எவ்வளவு எனக்கு தெரியல. மக்கள் கற்றுக் கொடுத்த பாடம் எடுத்து கூட பல தோல்வியை சொல்லியிருக்காங்க, பல விமர்சனங்கள் வச்சுருக்காங்க, பல பாடி ஷேம்ஸ் வச்சுருக்காங்க. இத்தனையும் தாண்டி ஏன் பாஜக? இது ரொம்ப நல்ல கேள்வி. இது இந்த நேரத்தில் பதில் சொல்ல வேண்டிய கேள்வி. ஏன்னா சில நேரங்களில் சில பேர் எங்கள் இயக்கத்திலே ஒரு சில பேர் வந்து நீங்கள் ஏன் போட்டி போடுறீங்க, நீங்கள் ஏன் மற்றவங்களுக்கு கொடுக்கல அப்படின்னு கேட்கும்போது, எனக்குள்ள திறமை இந்த கட்சியில் அடிப்படையிலிருந்து என்னை நான் செதுக்கி கொண்டு வந்திருக்கிறேன். நீங்கள் சொன்ன மாதிரி சிற்பம் செய்யும் பொழுது, மண் சிற்பம் செய்யும் பொழுது சேர்த்து 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 செய்வாங்க. ஆனால் கல் சிற்பம் செய்யும்போது வெட்டி 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 எடுத்து போடுவாங்க. நாங்களாம் கற்சிற்பமாக உருவானவர்கள். வெட்டி 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 தூர வீசப்பட்டு அதிலிருந்து சிற்பமாக உருவானவர்கள். அதனால் நாங்கள் சீக்கிரம் வந்து அங்கேருந்து அப்புறப்படுத்தப்பட முடியாதவர்கள். கற்பனை கெட்டாத கற்சிலை நாளாம். ஏன்னா எந்த அளவுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஐடியாலஜிக்கல் மொனாப்பலி அப்படின்னு நான் சொல்லுவேன். நீ பெரியாரை பேசலைன்னா நான் உன்னை விமர்சனம் செய்வேன். நீ இந்து மதத்தை நீ பின்பற்றினா உன்னை நான் விமர்சனம் செய்வேன். நீ வந்து முருகனை கும்பிட்டின்னா நீ விமர்சனம் செய். அந்த விமர்சனம் செய்து 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 எங்களை வந்து உதாசீனப்படுத்தி தான் படைக்கப்பட்டிருக்கிறார்கள். இது ஐடியாலஜிக்கல் மொனாப்பலி. நீ இப்படி பேசினா உங்களை பாராட்டுவேன், இல்லைனா நீங்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை, நாங்கள் தொடர்ந்து குத்திக்கொண்டே இருப்போம். ஆனால் அந்த குத்திக்கொண்டே இருந்தால் நான் வந்து இல்லை, எங்களுக்கான இந்த தமிழ்நாட்டில் எங்களோட கடமையும் மாத்திரம்ல, இதை மக்களுக்காக பாதுகாப்பாக நாங்கள் இருந்தே ஆவோம் அப்படின்ற ஒரு நிலைப்பாடை நாங்கள் எடுத்து வருகிறோம். காலம் அதிகமாகிவிட்டது, ஆனால் காலம் கடந்து விடவில்லை என்று நான் நினைக்கிறேன். ஏன்னா நிச்சயமாக நீங்கள் சொன்ன மாதிரி இழந்தது அதிகம். அப்பாவோட அன்பை இழந்தேன். குடும்பத்தில் யாருமே ஒரு 10 மாதங்கள் என்கிட்ட எங்கள் அப்பா பேசலை. அதே மாதிரி எங்கள் வீட்டில் எல்லாருமே காங்கிரஸ் குடும்பம். எங்கள் வீட்டில் காங்கிரஸில் போட்டி போட்டவங்க எல்லாம் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. நாங்கள் வந்து எனக்கு கட்சி அடிப்படையில் பல பிரச்சனைகள்னால தான் நாங்கள் தோற்று போய் கொண்டு இருக்கிறோம். இவை எல்லாமே நான் எதிர்கொண்டு தான் இருக்கிறேன். ஆனால் இது எதையுமே என்னோட நம்பிக்கையையும் வருங்காலத்தில் நாம் எதற்காக பாஜகவில் சேர்ந்தோம், பாஜகவிற்கு தமிழகத்தில் ஒரு அடையாளம் ஏற்படுத்த வேண்டும், அதில் எனது ஒரு சின்ன துரும்பாக எனது பங்கு இருக்க வேண்டும் நான் நினைக்கிறேன். அதுக்காக தான் நான் திரும்பியே வந்தேன். பாஜக தமிழ்நாட்டில் எப்படியாவது பலம் பெற வேண்டும், தாமரை தோட்டமாக எப்படியாவது கூட்டம் கூட்டமாக மலர வேண்டும். அதில் அந்த தண்ணி பாய்ச்சியதில் தமிழிசையின் பங்கு கொஞ்சமாவது இருக்கணும் அப்படின்றதான் என்ன. தண்ணிலாம் பாய்ச்ச வேணாம், நீ பாட்டுக்கு சிம்மாசனத்தில் இருன்னு என்னை விட்ட பரமும் இல்லை, தண்ணி கொஞ்சம் பாய்ச்சணும், அதில் தாமரை மலரணும், அதில் என் பங்கு இருக்கணும். எவ்வளவு விமர்சனம் வேணாலும் செய்யுங்க, இந்த பங்கு நிச்சயமாக இருக்கும் என் காலத்திற்குள். ஏன்னா நான் வந்து ஒரு நாள் திருநெல்வேலியில் பேசி கொண்டு இருக்கிற மீட்டிங்கில் திடீர்னு போலீஸ்லாம் வந்தாங்க. ஏன் இவ்வளோ சுற்றி வந்துறீங்கன்னு கேட்டால், கமலாலயத்தில் ஒரு பாம் வந்திருக்கு, அந்த கவரில் பாம் வந்திருக்கு, உங்களோட ரூமுக்கு, உங்களை கொலை செஞ்சிருவேன் அப்படின்னு. நான் எனக்கு போலீஸ் பாதுகாப்புலாம் வேணாம் போங்க அப்படின்னு. ஏன்னா தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி அரியணை ஏற்றாமல் இந்த உயிர் போகாது அப்படின்னு அன்னைக்கு சொன்ன வார்த்தை இன்னைக்கு தான் சொல்கிறேன். இன்னைக்கு இடையில விஜய் வந்திருக்கலாம், ஆனால் அடுத்தது தாமரைக்கு விஜய் வரணும், தாமரை விஜயை பெறணும், விஜய்னா வெற்றியை பெறணுன்றதுல நான் மிக மிக அழுத்தமாக இருக்கிறேன். எவ்வளவு விமர்சனம் வேணாலும் வைங்க, அதையெல்லாம் தூக்கி வீசி விட்டு எனது பாதையை நான் நடத்தி தாமரையை கூட்டம் கூட்டமாக மலர வைப்பதில் எனது பங்கு நிச்சயமாக தமிழ்நாட்டில் இருக்கும். அதை யாரும் அதுக்கு மறுக்க முடியாது அப்படின்னு எனது கருத்து. ஒரு சில வார்த்தைகள், உங்களுடைய பதில் என்னவா இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். ஆளுமை என்பது நமக்கு பிறப்பிலே இருக்கிறது. அந்த ஆளுமையை நாம் என்றைக்கும் தலை குனியாமல் எனது ஆளுமை, என்னோட திறமையை நான் பயன்படுத்தி அதை முன்னோக்கி எடுத்து செல்வது தான் ஆளுமை. அந்த ஆளுமை வேறு டிகிரியாக வேறு இருக்கலாம். உதாரணத்துக்கு அம்மாட்ட ஒரு ஆளுமை இருக்கலாம், பாட்டிட்ட ஒரு ஆளுமை இருக்கலாம், அக்காட்ட ஒரு ஆளுமை இருக்கலாம், சீஃப் மினிஸ்டர்கிட்ட ஒரு ஆளுமை இருக்கலாம். ஆளுமை இல்லாத ஆளே கிடையாது. அதை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பது எனது கருத்து. திராவிடம் மிக தவறாக பயன்படுத்தப்பட்ட ஒரு சொல். திராவிடம் என்பது நம் தென் மாநிலத்தை குறிப்பது. தமிழை மறைப்பதற்கு திராவிடத்தை சென்ற ஆட்சி பயன்படுத்தியது. நாம் திராவிடர்களாக இருப்போம், அதில் சந்தேகமில்லை. ஆனால் தமிழர்களாக இருப்போம் என்பதையும் உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்பது எனது கருத்து. மத்திய அரசு ரொம்ப நன்றி, மத்திய அரசுன்ற வார்த்தையை தான் பயன்படுத்தணும். இப்போ எனக்கு
தம்பி நிர்மல்குமார் கூட ஒன்றிய அரசு என்ற வார்த்தையை பயன்படுத்தியது எனக்கு மன வருத்தத்தை தந்தது. இதுக்கு முன்னால் நீங்கள் ஆட்சியில் இருக்கும்போது தான் நீங்கள் மத்திய அரசுன்னு தானே சொன்னீங்க. அதனால் மத்திய மாநில அரசுகள் தான், ஒன்றிய மாநில அரசுகள்ன்ற வார்த்தையே கிடையாது, மத்திய மாநில அரசுகள். ஆக உங்களை ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தா மக்கள் எங்களுக்கு ஆதரவை தந்திருக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது எல்லா மாநிலங்களும் சேர்ந்து மத்தியில் நீங்கள் இருங்கள் என்று சொன்னப்பறம் அதை ஒன்றியமாக எப்படி சுருக்க முடியும் இல்லையா? அவர்கள் எல்லாம் இத்தனை மாநிலங்களில் ஓட்டை பெற்று வருகிறார்கள். ஒரு மாநில ஓட்டை போகும்பொழுது எனக்கு மக்கள் ஆதரவு தருகிறார்கள் என்றால் எல்லா மாநில ஓட்டை பற்றி தானே பிரதமர் வருகிறார். அந்த மரியாதையை கொடுக்கலன்னா அது மன்னிக்க முடியாத குற்றம். இனிமேலாவது எல்லோரும் ஒன்றிய அரசு என்பதை விட்டுவிட்டு மத்திய அரசு என்ற சொற்றொடரை பயன்படுத்த வேண்டும் என்பது எனது கருத்து. மாநில அரசு என்பது மக்களுக்கான அரசு. கொள்கையால் நீங்கள் யார் ஆட்சி செய்கிறார்களோ அவர்களுக்கான அரசு இல்லை, மக்களுக்கான அரசு. அப்போ மக்களுக்கான அரசு என்பது மாநில அரசு, மத்திய அரசு, மக்களுக்கான அரசு. ஆனால் இங்கே ஆட்சிக்கு வருபவர்கள் அவர்களுக்கான அரசு என்று எடுத்துக்கொண்டு அந்த அரசை வாரிசுகளுக்கு கொடுப்பதும், அந்த அரசை வைத்து ஊழல் செய்வதும், அந்த அரசு மக்களுக்காக பயன்படாமல் இருப்பதும், பின்பு அந்த மக்களாலேயே வீட்டுக்கு அனுப்பப்படுவதும் தவறு. மாநில அரசு என்பது மக்களுக்கான அரசு. பொறுப்பு எல்லாருக்கும் இருக்குப்பா. ஆனால் அந்த பொறுப்பை நாம் எப்படி சரியாக பயன்படுத்துகிறோம் என்பது தான். பொறுப்பு இல்லாமல் இருக்காதுன்ற வார்த்தை நமக்கு நிறைய நேரம் நம்ம கேள்விப்படுறோம். ஆனால் அந்த பொறுப்பு இல்லாமல் என்பது எனது, இப்போ நான் டாக்டர்னா எனது பொறுப்பு இது, நான் ஒரு எம்எல்ஏனா நான் என்னோட பொறுப்பு இது, ஒரு அரசியல் கட்சி தலைவர்னா எனது பொறுப்பு இது. அந்த பொறுப்பை உணர்ந்து அனைவருமே செயலாற்ற வேண்டும். அது சின்ன பொறுப்பாக இருந்தாலும் சரி, பெரிய பொறுப்பாக இருந்தாலும் சரி. பெரிய பொறுப்புனா பொறுப்பு, சின்ன பொறுப்புனா பொறுப்பு இல்லைன்னு எடுத்துக்கக்கூடாது. எல்லாமே பொறுப்பு தான், நல்ல பொறுப்பாக இருக்கணும். மக்கள் எனக்கு மிகுந்த பிடித்தமான ஒரு வார்த்தை. ஏன்னா மக்கள் நம்மளை புரிந்து கொள்ளவே இல்லையோ என்னென்ன வார்த்தை எனக்கு நினைப்பு அடிக்கடி வரும். ஆனால் அவர்களுக்கான வாழ்க்கையை முழுமையாக தமிழகத்தில் காமராஜர் மாதிரி கொடுக்க வேண்டும் என்பதுதான் எனது ஆசை. இன்னைக்கு எவ்வளவோ தலைவர்களை பெரியார் சொல்லலாம், எல்லாரையும் சொல்லலாம். ஆனால் இன்னைக்கு தமிழகம் கல்வியில் மேம்பட்டு இருக்கிறது என்றால் அதுக்கு பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் காரணம். ஆக மக்களுக்கு உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம், செய்ய தொழில், கற்க கல்வி, மகிழ்ச்சியான வாழ்க்கை, இந்த முழுமையை எல்லா மக்களுக்கும் கிடைக்கணும். இது தமிழகத்தில் கிடைக்கணும். இது என்னோட மிகப்பெரிய கனவு. இலவசங்கள் கொடுக்கறதுன்னு இல்லை, அவங்க சம்பாதிச்சு இந்த 1000 ரூபாய் நீ வச்சுக்கோ. அதனால தான் நான் மயிலாப்பூரில் ஒரு திட்டம் வச்சுருந்தேன். என்னென்னா, ஒவ்வொரு வீட்டிலேருந்து ஒருவரை தேர்ந்தெடுக்கணும், அவங்கள தொழில் முனைவர் ஆக்கணும். அவங்க அந்த அரசாங்கத்தோட 1000 விழுதா 2500 விழுதான்னு அவங்க எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடாது. அவங்க செல்ல இருந்து இன்னொரு 10 பேருக்கு 2500 இருந்தா 3500 இருந்தான்னு கொடுக்குற லெவலில் இருக்கணும். ஆக ஒருத்தரை ஒரு வீட்டில் இருந்து தேர்ந்தெடுத்து, அதுக்கு மத்திய அரசின் முத்ரா வங்கி திட்டம்னு ஒரு திட்டம் இருக்குது. அதில் கேரண்டிலாம் கிடையாது. எங்களை மாதிரி உள்ளவங்க கொஞ்சம் உள்ளே போய் அதற்கான உறுதுணை புரியணும், அவ்வளவுதான். வீட்டிலேருந்து ஒருத்தரை தேர்ந்தெடுத்து ஒருத்தரை தொழில் முனைவராக்கி அவங்கள அந்த 5 வருஷத்துக்குள்ளே இந்த 1000 1500 எதிர்பார்க்காம அவங்க செல்ல விழுன்றது இல்லாமல் இவங்க செல்லேருந்து மற்றவங்களுக்கு விழுற அளவுக்கு செய்யணும்னு ஒரு ஆசை இருக்குது. அதனால எல்லாம் ஃபேடாகி போகிறதுல என்ன, நம்மளை எப்போ மக்கள் வாக்களிக்க போகிறாங்க, மக்களுக்கு எப்போ தேர்ந்தெடுக்க போகிறாங்க. அப்படி இல்லைனா கூட தென்சென்னையில் அந்த திட்டத்தை நான் கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். வீட்டில் ஒருத்தருக்காவது ஒரு தொழில் முனைவோராக்கி மத்திய அரசின் திட்டங்களை கொண்டு வந்து அதன் மூலம் அவர்களை பயன்பெற வைத்து அவர்களை எதிர்பார்ப்புள்ளவர்களாக, விலையில்லா பஸ்ஸில் கொடுங்க, நான் எனக்கு 1500 கொடுங்க, எனக்கு பட்டு சேலை கொடுங்க, எனக்கு தாலி கொடுங்க அப்படின்னு மக்கள் எதிர்பார்த்து கொண்டு இல்லாமல், எனக்குள்ளது சுயசார்பானவளாக நான் மாறிவிட்டேன். என் திருமணத்திற்கு பட்டு சேலை நானே எடுத்துக்கொள்வேன், என் தாலிக்கு நானே தங்கத்தை எடுத்துக்கொள்வேன், என் குழந்தைக்கு லேப்டாப் வேணும்னா நானே வாங்கி கொடுப்பேன், எனக்கு 1500 ரூபா செலவுக்கு வேணும்னா அதை நானே சம்பாதிப்பேன். இந்த சுயசார்புள்ளவளாக என் தங்கையையோ, என் அக்காவையோ, என் அம்மாவையோ மாற்ற வேண்டும் என்பதுதான் எனது ஆசை. அதுக்கான காலம் நடைபோட வேண்டும். தம்பி விஜயும் அதற்கான ஒரு முன்னெடுப்பை எடுக்க வேண்டும் என்பது எனது கருத்து. 2031 உங்களுக்கு எதிராக இருக்கக்கூடியவங்க விஜய் அவர்களா இல்லை உதயநிதி ஸ்டாலின் அவர்களா? 2 பேரும் இருக்கலாம். ஆனால் மக்கள் எங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். அதனால தான் உதயநிதியின் சனாதன எதிர்ப்பையும் நாங்கள் எதிர்ப்போம். விஜய் அவர்கள் எப்படி, நான் அதை ஏற்கனவே சொல்லிட்டேன், நல்லதை நாங்கள் வரவேற்போம், தவறு செய்தால் அதை சுட்டி காண்பிப்போம் முதலில். அதனால் எதிரியாக நான் யாரையுமே நினைத்ததில்லை. நாங்கள் அதனால் உதயநிதி எங்களுக்கு எதிராக இருப்பாரா இல்லைனா விஜய் எதிராக இருப்பாரா, மக்கள் ஆதரவாக இருப்பார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது.
அந்த இறுதியா வந்து பெற்றதும் கற்றதும் பத்தி பேசுங்க. அதன் அடிப்படையில ஒரே ஒரு கேள்வி, தனிப்பட்ட கேள்வியா கூட இருக்கட்டும். அப்பா அப்பா வந்து என்னோட சில பேருக்கு வார்த்தை, எனக்கு வாழ்க்கை. எப்படின்னா, அப்பா எனக்கு எதுவுமே அவங்கள சில பேர் நான் சில அரசியல்வாதிகள்கிட்ட பேசும்போது சொல்லுவாங்க, எங்கள் அப்பா எனக்கு இது வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க, எங்கள் அப்பா இதை எழுதி கொடுத்தாங்க, எங்கள் அப்பா இதை ஊக்கப்படுத்தி கொடுத்தாங்க. எங்கள் அப்பா சுற்றிலுமா வேற. என்னோட உயரத்தில் எங்கள் அப்பா பங்கே கிடையாது. ஏன்னா எழுதி கொடுக்க மாட்டாங்க, உறுதுணையாக இருக்க மாட்டாங்க, நீயா முன்னால் வரணும் அப்படின்றது தான். அதனால் எங்கள் அப்பாவோட வாழ்க்கையிலேருந்து நானே கற்றுக்கொண்டு எனது வார்த்தைகளை வாழ்க்கையாக்கி எனது வாழ்க்கையாக்கி கொண்டேன். ஆனால் அப்பாட்டேருந்து கற்றுக்கிட்டது கடுமையான உழைப்பு, நேர்மை, ஊழலற்ற தன்மை, நிர்வாகத் திறமை, ஒரு ஒழுக்கமான வாழ்க்கை. அது எல்லாத்தோட அடிக்கடி நான் சொல்வது, தமிழ் கற்றதனால் நான் தமிழ் பேசவில்லை, தமிழ் என்னை பெற்றதனால் நான் தமிழ் பேசுகிறேன். ஆக இந்த ஜீன், அந்த மரபணு அப்பாட்டேருந்து பெற்றது. அது நிச்சயமாக தோற்காது. இந்த அப்பா விட்டம் இந்த பெற்ற மரபு நிச்சயமாக வெற்றி பெறும். அது காலத்து அவகாசமாக இருக்கணுமே தவிர மற்றபடி வெற்றி பெறும். ஏன்னா எங்கள் அம்மா அப்பாவை சொல்லும்போது அம்மாவை பற்றியும் சொல்லணும். அம்மா என்னை ஒரு பெண் பிள்ளையாகவே வளர்க்கலை. ஒரு ஆண் பிள்ளைக்கு என்ன மரியாதை என்ன ஒரு தைரியம் கொடுக்கணுமோ அது வளர்த்தாங்க. அதனால் அப்பாவோட வார்த்தைகளுக்காக நான் தமிழக அரசியலில் நிச்சயமாக ஒரு முக்கிய பங்காற்றுவேன். அவர்களுக்கு என்ன பேர் எடுத்தாங்களோ அதே பங்கு. ஏன்னா ஏற்கனவே ஒரு தேசிய கட்சியின் தலைவர், அப்பா எதிர்கட்சியில் காங்கிரஸோட தலைவராக இருந்தார், நான் பாஜகவோட தலைவரான்ற பேரை வாங்கியிருக்கேன். நான் தமிழக அரசியலில் நிச்சயமாக எனது பங்கு மிக மிக பலமாக இருக்கும். அது குமரி அனந்தனின் மகளாக அதற்கான நான் அடிப்படை வந்து அங்கேருந்து வரல எனக்கு. ஏன்னா எனக்கு கொள்கையெல்லாம் எனக்கு பாஜக தான். ஆனால் அவர்களின் அந்த தூய்மையான அரசியலை நிச்சயமாக முன்னெடுத்து செல்வேன். தேங்க்யூ ஃபார் இன்ஸ்பைரிங் அஸ். பொதுவாக வந்து எங்களை மகிழ்விக்கக்கூடிய கலைஞர்கள் கிட்ட தான் இந்த வார்த்தையை நாங்கள் பொதுவாக பயன்படுத்துவோம். ஆனால் வந்து ஒரு ஆளுமையாக இருந்து எங்களை ஏதோ ஒரு இடத்துல இன்ஸ்பயர் பண்ணிகிட்டே இருக்கீங்க. தொடர்ந்து அந்த பயணத்தை பண்ணுங்க. ஆனால் ஒரே ஒரு விஷயம் தான், பாஜகவை விமர்சிப்பவர்கள் கூட தாமரை அவர்களை வந்து கொண்டாடுறாங்க உங்களால். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பாஜகவை விமர்சிப்பவர்களும் உங்களை ஏற்றுக்கொள்கிறார்கள், உங்களை கொண்டாடுகிறார்கள். அது கட்சியை அப்பாற்பட்டு உங்களுக்கு கிடைத்த ஒரு வெற்றியாக தான் நான் பார்க்குறேன். நிச்சயமா அது எனக்கு கிடைத்த வெற்றி என்பதை விட இந்த அணுகுமுறை அது. ஆனால் பாஜகவோடு சேர்ந்து என்னை நீங்கள் விருப்பம் தான் எனக்கு விருப்பம். பாஜக விடுத்து என்னை விருப்பப்படுவதை விட பாஜகவோடு சேர்ந்து என்னை விரும்ப வேண்டும் என்பதான் எனது ஆசை கூட. ஓகே, தமிழிசை அவர்களுடைய இந்த பயணம் தொடரட்டும். தொடர்ந்து எங்களை வந்து ஏதோ ஒரு இடத்துல இன்ஸ்பைர் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அதை தொடர்ந்து பண்ணுங்க. இந்த ஒரு ஹரிபரியான ஒரு சுச்சுவேஷன்லையும் எங்களுக்காக நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணலை நிறைவேற்றி கொடுத்துருக்கீங்க. வாய்ப்புக்கு நன்றி மேம். வாய்ப்பு இருந்தால் மீண்டும் சந்திப்போம் ஒரு மிகப்பெரிய இடத்துல. நிச்சயமா வாழ்த்துக்கள். பிஹைண்ட் வுட்ஸ்க்கு மறுபடியும் வாழ்த்துக்கள். நல்ல கேள்விகள், எப்பொழுதுமே நல்ல கேள்விகள் இருந்தால் தான் பலம் வாய்ந்த பதில்கள் வரும். எனது பலம் வாய்ந்த பதில்களை எடுத்து வரும் அளவிற்கு உங்களது கேள்விகள் மிக பலமாக இருந்தது. நன்றி. தேங்க்யூ மேம். Plan your next summer escape with Grand Royal Tours. Taste the Milky Mist ice cream once and there is no turning back. Milky Mist ice cream. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ்.